அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, எவ்வகை வாக்கியம் இலக்கணம் பார்த்தீங்கன்னா 17 டாபிக் 18 டாபிக் தயாராகிட்டு பட்டினப்பாலை, பெருமானப்படை, நெடுநல்வாடை எல்லா பிடிஎஃப் தயார் பண்ணியாச்சு. சிலபஸ் உள்ள எல்லாமே புக் வைஸ் நம்ம கொடுக்க போகிறோம், சிலபஸ் கொடுக்க போகிறோம். ஒரு ஷெடியூல் பிளான் வரும், அதுபடி தான் கொடுக்க போகிறோம். அதனால் மலைப்படுக்கிடாமல் எல்லாமே தயாராகிட்டு எல்லா பிடிஎஃப் தயாராகிட்டு டீச்சிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நான் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோ இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் கிடையாது, நல்லா இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நியூ புக்கில் எங்கே இருக்குன்னாலும் பார்க்க போகிறோம், ஓல்டு புக்கில் எங்கே இருந்தாலும் பார்க்க போகிறோம். அதாவது அடிஷ்னல், அதாவது மொழித்திறன் பயிற்சி வேறு எங்கே இருந்தாலும் அது பார்க்க போகிறோம். அதாவது சிறப்பு தமிழ் புக்கு இருந்தால் பார்க்க போகிறோம். அவுட் ஆஃப் புக்கு, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? 6th நியூ புக்கில் பேஜ் நம்பர் இப்போ சொல்லுதேன். இது 6th நியூ புக்கில் பார்த்தோன்னா செகண்ட் டேமில் பார்த்தோன்னா 6th நியூ புக்கு 6th நியூ புக்கில் செகண்ட் டேமில் 4வது பேஜ் டு 5வது பேஜ் வரைக்கும் இருக்கும். அது நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னு வச்சுக்கலேன். இனிமேரி பார்த்தீங்கன்னா பொது தமிழில் பார்த்தீங்கன்னா 5 முறைனாலும் கூட 95+ எடுக்கலாம். ஒரு முறை எடுப்பாங்க, 2 முறை எடுப்பாங்க. நான் 5 முறை எடுத்திருக்கேன். அப்போது பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா வெற்றி. ஒரு முறை எடுக்கிறது பெருசு கிடையாது. 98 எடுக்குது, 99 எடுக்குது. நான் பார்த்தீங்கன்னா 98 எடுத்திருக்கேன், 97 எடுத்திருக்கேன், 96 எடுத்திருக்கேன், 95 எடுத்திருக்கேன், எல்லாமே எடுத்திருக்கேன். 99 பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் மட்டும் எடுத்திருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா யார் வெற்றி கிடைக்கி அதுதான் அங்கே முக்கியம். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் படிச்சிங்கன்னா குழப்பாது. இப்போ பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா நுழை முன் லேசாக பார்த்துக்கிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதை கல்வியை பற்றி தான் இருக்கும். கல்வி அழகே என்று பெரியோர் சொல்லுவாங்க. கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். இதெல்லாம் வேண்டாம். அதான் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு வந்துக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏட்டில் படித்ததோடு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக நல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நேசித்து படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பட்டுக்கோட்டை பாட்டுனால பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு தான். அது அதுக்கு தக்கன்னு படிச்சுக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக படிங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தானே, அதனால பார்த்தீங்கன்னா பாட்டு மாதிரியே படிச்சுக்கலாம். எப்படி பாருங்கள், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு மாதிரி படிங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நேசித்து படிக்கும், ஒரு தடவை சினிமா பாட்டு மாதிரி படிக்கும். ஏன்னா பட்டுக்கோட்டை பாட்டு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை யார் ஒரு திரை பாடல் ஆசிரியர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி படிங்க. இப்போ பாருங்க, எழுதி வைங்க, பட்டுக்கோட்டை அப்படின்னு எழுதி வைங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பட்டுக்கோட்டை அப்படின்னு எழுதி வைங்க. சரிங்களா? பட்டுக்கோட்டைன்னு எழுதி வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் இருக்கும். இப்போ பாருங்களேன், தூற்றும்படினா என்னது, இகழும்படின்னு இருக்குது. அப்போ அதை பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க. இங்கே பாருங்கள், இப்படி கூறிங்க, தூற்றும்படினா என்னது, இகழும்படி. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கம் சொல்கிறேன். சரிங்களா? ஏதாவது பாருங்கள், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதுன்னு என்னது, அதாவது நம் நூல்களை கற்றதோடு, ஏட்டில் படித்ததோடு என்னது, நம் நூல்களை கற்றதோடு, அதாவது என்னது, ஏட்டில் படித்ததோடு என்னதுன்னா நம் நூல்களை கற்றதோடு இருந்து விடாதேன்னு என்னது, இருந்து விடக்கூடாது. அடுத்த பாருங்கள், ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதேன்னு என்னது, நம் ஏன் கல்வி கற்றோம் என்பதையும் மறந்து விடாதே, அதாவது மறந்து விடக்கூடாதாம். நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதேன்னு என்னது, நம் நாட்டின் நல்ல அற வழிகளை தவறி நடந்து விடக்கூடாது. அடுத்த சொல்றாரு, நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதேன்னு என்னது, அந்த நாட்டில் உள்ள நல்லவர்கள் இருக்கிறாங்களா அவங்க நம்ம இகழ்ந்து பேசும்படி வளர்ந்து விடக்கூடாதாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா விரும்பி படிங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக படிங்க, தமிழ் நேசித்து. அடுத்த ஒரு தடவை எப்படி படிக்கணும், மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது,
தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தடவை லவ் பண்ணி படிங்க, ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக படிங்க. இப்போ என்ன செய்யணும், பட்டுக்கொட்டைன்னு எழுதிடுங்க. அடுத்த வந்து ஏதாவது சொல் பொருள் இருந்துச்சுன்னா அதில் எழுதிடுங்க. இப்போ பாருங்களேன், இதுக்குள்ள விளக்கம் என்னதுன்னா, மூத்தோர் சொல் வார்த்தைகள் என்னது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை. மூத்தோர் சொல் வார்த்தைகள் என்னது, அந்த பெரியோர் கூறும் அறிவுரைகளை என்ன செய்யக்கூடாதான், மீறக்கூடாதுன்னு என்னது, மீறி நடக்கக்கூடாது. அடுத்த சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பண்பு முறைகளிலும் மொழிதினிலும்னு என்னதுன்னா, இந்த பண்பு முறைகளிலும் மொழிதினிலும்னு என்னது, அந்த பிறரிடம் பழகும் முறையிலும் அந்த பேசும் முறையிலும், அதாவது பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் என்னது, அந்த பண்பு நெறி மாறக்கூடாதாம். அதான் பண்பு நெறி மாறக்கூடாதாம். அடுத்த பாருங்க, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாதுன்னு என்னது, பிறருடைய உழைப்பால் சேர்த்த பொருள் தானே. மாற்றார் கைப்பொருள் என்னது, அந்த பிறருடைய உழைப்பால் சேர்த்த பொருளையே நம்ம வந்து எழுது நம்பி வாழக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க பொருள் நம்பி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்த பாருங்க, மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாதுன்னு என்னது, தன் மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. சரிங்களா, அதுதான் அதை சொல்லியிருக்காரு. அடுத்தல பாருங்க, துன்பத்தை வெல்லும் கல்வி அதை பாருங்க ஸ்ட்ராங்காக படிங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், பம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொட்டிட வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக படிங்க ஒரு தடவை. அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிஞர்கள் பேசுகிற மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு மாதிரி படிங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரையிசை பாடல் மாதிரி ஒரு தடவை படிங்க. ஏன்னா இது வந்து பட்டுக்கோட்டை பாட்டு, அதனால அப்படி தான் படிக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டு. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், நெட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும் பாட்டு ஃபுல்லுமே, பட்டுக்கோட்டை பாட்டு ஃபுல்லுமே. அதாவது பாருங்கள், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணுமாம். அதாவது என்னதுன்னா, துன்பத்தை வெல்லும்னா என்னது, அந்த துன்பத்தை நீக்கிடும், வெல்லும்னா என்னது, அந்த நீக்கிடும். அந்த கல்வி கற்றிட வேண்டும் என்னது, அந்த கல்வினை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமாம், அந்த துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் அப்படின்னாரு. சரிங்களா. அதான் பாருங்க, எதை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிட வேணும்னா எதை சொல்லாரு பாருங்க, அந்த கேடு தரும் சோம்பலை அழித்து விடும் திறமையை பெற்றிட வேண்டும். அதாவது சோம்பலே கொல்லும், அதாவது இது அந்த கேடு தானே, சோம்பல் வந்து என்ன ஆகும், அது கேடு தான். அப்போ கேடு தான் தரும். அதான் கேடு தரும் சோம்பலை நீ என்னது அழித்து விடும், அந்த கேடு தரும் சோம்பலை அழித்து விடும், அந்த திறமையை நீ பெற்றிடு, அந்த இது சோம்பலை அழித்து விடும் அந்த திறமை பெற்றிட வேணும் அப்படிங்காரு. அதான் பாருங்க, கேடு பாருங்க, சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் அப்படின்னாரு. அடுத்த பாருங்க, வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அப்படின்னாரு. பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால், அதான் வம்பு செய்யும் என்ன, பிறரிடம் வம்பு செய்யும்னு அந்த வழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டுட வேணுமா. எதை விட்டுட வேணுங்காரு, வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுட வேணுங்காரு. அதை பாருங்க, அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொட்டிட வேணும்னாரு. அதாவது அறிவை வளர்த்து கொள்வதில் நீ எப்படி இருக்குமா, உன்னோட அறிவை எப்படி வளர்த்து கொள்ளுமா, வானை தொடும் அளவுக்கு வளர்ந்து விட வேண்டும். அதாவது பாருங்க, அறிவு வளர்ச்சியில் என்ன செய்யணுமா, அது வான் முகட்டையே தொட்டிட வேணுமாம். அப்படி வந்து அறிவை வந்து பார்த்தா நீ வளர்த்து கொள்வதை வானை தொடும் அளவுக்கு நீ வந்து வளர்த்து கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. அதை பாருங்க, வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னாரு. அதாவது வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னாரு. இங்கே பாருங்க, இதுக்கு வந்து என்ன சொல்லும் பொருள் எப்படி பாட்டு விளக்கம்னா, வெற்றி மேல் வெற்றி வரணுது, வாழ்வில் வெற்றிக்கு மேல் வெற்றி தொடர்ந்து வரணுமா. அதான் எப்படி வரணுமா, வாழ்வில் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி வரணுமா, வாழ்வில் வந்து வெற்றிக்கு மேலே வெற்றி தொடர்ந்து வரணும். அதில் என்னது, விருது வர பெருமை வரணுது, அந்த விருதுகளும் பெருமைகளும் வரணும். எப்படி வரணும், விருதும் உனக்கு கிடைக்கணும், பெருமையும் கிடைக்கணும். அடுத்த பாருங்க, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். அதாவது இருந்து அந்த மேலான அறிஞர்கள் இருப்பாங்களா, அந்த சான்றோர்கள், அந்த அறிஞர்கள் அவர்கள் கூறிய அறிவுரைகளின்படி தான் நம்ம என்ன செய்யணுமா, வாழ்ந்து வர வேண்டுமாம். விளங்கிட வேண்டும்னு என்னது, அந்த வாழ்ந்து வர வேண்டும், அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாழ்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும், அதான் என்னது, பெற்ற தாயோட புகழும், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், பெற்ற தாயினோட புகழையும் நீ பிறந்த மண்ணின் புகழும் என்னது, நம் தாய் மண்ணோட புகழையும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்னு, அது என்றுமே குறையாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அதாவது பெற்ற தாயோட புகழையும் நீ பிறந்த மண் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா
நம் தாய் மண்ணோட புகழையும் நீ என்றுமே குறைய விடக்கூடாது, அது உன்னோட வாழ்ந்திட வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரை இசை பாடலோட பாட்டு தான். போய் வேணா நேரம் இருந்துன்னா போய் பாருங்க, சூப்பராக இருக்கும் பாட்டு. அதாவது இங்க பெற்ற தாயின் புகழ் என்னது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்ன சொல்லிப்பாரு, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அது மாதிரி தான். சரிங்களா? அதாவது நீ பிறந்த மண்ணோட புகழும் உன்னோட பற்றாமல், அதாவது குறையாம உன்னோடே நம்ம வாழ்ந்திட வேணும் அப்படி சொல்லியிருப்பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? அதான் பாருங்க, தூற்றும்படினா என்னது, இகழும்படி. மூத்தோர்னா என்ன சொன்னோம், பெரியோர் சொன்னோம். இல்லைன்னா என்னது, இது என்னன்னு சொல்லலாம், யார் மூத்தோர்னா பெரியோர் தான். மேதைகள்னா அறிஞர்கள் சொன்னோமா, அறிஞர்கள் இல்லைன்னா சான்றோர்கள் ஏதாவது சொன்னோம். மாற்றார்னா யார், மற்றவர். மற்றவர் இது கைப்பொருள் நம்பி வாழக்கூடாதுன்னு சொன்னாரா. நெறினா வழி தவறி மாறக்கூடாது. வற்றாமல் இந்த குறையாமல்னு பார்த்தோம். எல்லாமே பொருள் பார்த்துட்டோம், சொல் பொருள் எல்லாம் சொல்லிட்டோம். அதனால் பார்த்துக்கிடுங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் எதுனா இவர் பாட்டு பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எளிய தமிழில் தான் இருக்கும். இதை விட ஈஸியாக இருக்கும் பாருங்கள், ஓல்டு புக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள், திரையிசை பாடல்களில் அவர் ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர், திரைப்பட ஆசிரியர், பாடகர் கிடையாது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுதுவார். சரிங்களா? பாடல் ஆசிரியர். அப்போது இவரோட பாடல்களில் என்ன இது இருக்கும்னா, இவர் எழுதல் என்ன இதை பற்றி எழுதுவார்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகளோட உயர்வை தான் எழுதியிருப்பார். அதாவது உழைப்பாளிகள் என்னெல்லாம் செஞ்சாங்க அவங்களோட உயர்வை தான் எழுதிப்பார். அதாவது ரொம்ப முக்கியமான என்ன கேட்பாங்க, மக்கள் கவிஞர். இதுவும் முக்கியம், இது முக்கியம் தான்ப்பா எல்லாமே. இதை வைப்பாங்க. மக்கள் கவிஞர் எனக்கு சிறப்பு பேர் பெற்றவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். சரிங்களா? இதில் எந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் எல்லாம் ஆப்ஷன் வைப்பாங்க, பட்டுக்கோட்டை வைப்பாங்க, வேறு என்ன வைப்பாங்கன்னா கண்ணதாசன், அடுத்தல யார் நம்ம மருதகாசி, அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி. இவங்களாம் ஏன்னா திரைப்பட ஆசிரியர், ஏன்னா பாடல் ஆசிரியர், இவங்க சம்மந்தமாக தான் ஆப்ஷன் வைப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடணுமோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருங்க. மாணவர் இங்கே பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. தூற்றும்னா என்னபடினது இங்கே பாருங்கள், சொல்லும் பொருள் இருக்கும் பாருங்கள். தூற்றும்படினா என்னது பாருங்கள், இகழும்படி. ஏன்னா பிறர் இகழும்படி வாழக்கூடாதுல்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், நம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும், அதான் அந்த பொருள் இருக்கும். சரிங்களா? கைப்பொருள் என்னது, கை ப்ளஸ் பொருள், இதெல்லாம் தெரியும். மானம் இல்லானா இது இது இம் ப்ளஸ் இ, இது பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எழுப்பு. இம் ப்ளஸ் ஈனா மீ ஆயிட்டு. அப்போ பாருங்கள், மானம் இல்லா. சரிங்களா? இது எல்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது எந்த புக்குனா 6th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் 3வது பேஜ். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் 3வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த பாட்டு பார்க்க முன்னாடி ஆசி குறிப்பு பார்த்துடலாம். அதே பாருங்கள், மக்கள் கவிஞர்னா யார் கேட்டிருக்காங்க, பட்டுக்கோட்டை தான். இதுதான் அவரோட சிறப்பேர். இது கேட்பாங்க, மக்கள் கவிஞர்னா யார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதில் ஆப்ஷன் யாரெல்லாம் வைக்கலாம்னா நான் சொல்லிட்டேன், மருதகாசி இல்லை கண்ணதாசன், இதேமாரி ஆள் யாருன்னா வைக்கலாம். அதனால் படிச்சுக்கிடுங்க. இந்த யாருக்காக பாருங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். இவரும் வந்து பார்த்தா நல்ல பாட்டு எழுதுவது தான். ஆனால் வந்து குறைஞ்ச வயசுல இறந்து போயிட்டார். அவங்க 1930 to 59 30 வயசு, 29 வயசுல இறந்து போயிட்டார். அதனால் வந்து பார்த்தா பாரதியார் மாதிரி குறைந்த வயசுல இறந்து போயிட்டார். இல்லைன்னா நிறைய பாட்டு எழுதியிருப்பார். இங்கே பாருங்கள், எளிய தமிழ் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். நம்ம பார்த்தோம்னா அதுபோல் என்ன பார்த்தோம், திரையிசை பாடல்களையும் இயற்றினார். ஆமாம், ஏன்னா இவர் திரையிசை ஆசிரியர் தான் சொல்லியிருக்கேன். அதான் உழைக்கும் மக்களின் துயரங்களும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களில் பரவலாக்கினார். அதாவது உழைக்கும் மக்களோட அந்த இதையும் எழுதினார். அடுத்தல இது பொது உடைமை கருத்து எல்லாமே இவரோட இதில் வந்து பார்த்தோம். பொது உடைமை கருத்துன்னு இது அந்த சமூக உணர்வு அந்த இது இருக்கலாம், அதுதான் இருக்கும். பொது உடைமை கருத்தாக தான் இருக்கும் எல்லாமே. அடுத்தல வந்து பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. அந்த செங்கப்படுத்தான் காட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அருகே இருக்குது. அந்த செங்கப்படுத்தான் காட்டில் தான் பிறந்தார். எப்போ பிறந்தாருன்னா 13/4/1930 பிறந்து 60ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 1 குறைச்சிருங்க. ஏன்னா பட்டுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஃபஸ்ட்டு தான். ஏன்னா அவர் இருந்தானா எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 குறைச்சி விட்ருங்க. சரிங்களா? அப்போ 30 to 60 அதை 1 குறைச்சி விட்ருங்க. எப்படியா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அது நம்ம வருஷத்து ஞாபகம் வைக்க ஒரு ஷார்ட்கட் ஒரு மாதிரி சொல்லி தரப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகேக்கும் தேவைப்படும். அதான் பாருங்கன்னா பாட்டு எப்படி வாசிக்கணும்னா இங்கே வந்து பட்டுக்கோட்டைன்னு எழுதிருங்க. பட்டுக்கோட்டைன்னு எழுதிருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு தான். பட்டுக்கோட்டையில் எல்லாமே சினிமா பாட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிச்சுக்கலாம், இல்லைன்னா மனப்படம் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கிடுங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை தெளிவாக நடத்திட்டு அதுக்குள்ளே பொருளும் சொல்லிடுவேன். சரிங்களா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்த பாட்டுகளோட தலைப்பு. அப்போ இங்கேயும் எழுதிக்கிடுங்க. எழுதிட்டு
அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான், சினிமா பாட்டு தான் சரிங்களா? ஆளுக்கு ஒரு வீடுன்னு அது ஒரு சினிமா பாட்டு உண்டு. அந்த சினிமா பாட்டுல உள்ளது தான் செய்யும் தொழிலே தெய்வம் குடுப்பாங்க. அதாவது எப்படி படிக்கும்னா, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி அப்படின்னு படிச்சுக்கணுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காவே படிங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. அதாவது என்னதுன்னா, நாம் செய்கின்ற தொழிலே தான் நம்மை வாழ வைப்பதால் அதுதான் நமக்கு தெய்வம். ஏன்னா, செய்கின்ற தொழில் தான் நம்ம வாழ வைக்கிது. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். அதுதான் நம்மள வாழ வைக்கிது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செய்யும் தொழிலே தெய்வம் சொன்னாரு. அதான் பாருங்க. அந்த திறமை தான் நமது செல்வம்னா என்னதுன்னா, அந்த திறமைக்கு ஏற்ப தான் பொருள் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால அந்த திறமைக்கு ஏற்ப தான் அதுதான் அந்த திறமை தான் நம்ம செல்வம்னு இது. நம்ம செய்த திறமைக்கு ஏற்ப தான் ஒரு பொருள் கிடைக்கி. கரெக்ட்டா? சம்பளம் கிடைக்கி. அதுதான் அந்த திறமைக்கு ஏற்ப பொருள் கிட்டுவதால் தான் அந்த திறமை தான் நமக்கு செல்வமாகும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அத பாருங்க. கையும் காலும் தான் உதவி. அதாவது தொழிலை திறம்பட நம்ம செய்யணும்னா, அந்த பொருள ஈட்டுவதற்குன்னா, நம்ம கையும் காலும் தான் அதுக்கு தேவைப்படுது. அதான் கையும் காலும் தான் உதவிங்காரு. கொண்ட கடமை தான் நமக்கு இது இது பதவி. அதாவது நமக்குரிய பணியை முறையோடு செய்தால் தான் அது பதவி என்னும் உயர்வை அளிக்குமா? அதாவது நம்ம ஒரு குடுக்க பணிய வந்து பார்த்தா ஒழுங்கா செஞ்சா தான் என்னது அது பதவி கொடுக்கும். அதான் கொண்ட கடமைய ஒழுங்கா செஞ்சா தான் நமக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றாரு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிருவாரு. சரிங்களா? அத பாருங்க. பயிரை வளர்த்தால் பலனாகும். அதாவது உழுது நல்லா உரமிட்டு, விதை தூவி, எருது விட்டு அதான் எருதுனா எது? அந்த சாணம்லாம் இருக்குல்ல, அந்த எருவ விட்டு, நீர பாய்ச்சி வளர்த்தால் தான் என்னது? அந்த பயிர் நல்ல பலனை தரும். அதுதான் பயிரை வளர்த்தால் நல்ல பலனாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அது உயிரை காக்கும் உணவாகும்னா எதுனா, அதுதான் என்னது? அந்த பயிர் தான் என்னது செய்யும்? உலக மக்களின் உயிரை காக்கும் அந்த உணவாகவும் இருக்கு. அதுதான் உயிரை காக்கும் உணவாகும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? வெயிலே நமக்கு துணையாகும்னா என்னது? அந்த பயிர் வளர அந்த வெயில் எப்படி நல்ல துணையாய் அமையும். அது மாரி தான் உடலிலிருந்து அரும்பி முத்து முத்தாய் வேர்வை துளிகள் சிந்தும் வண்ணம் கடுமையாக உழைத்தால் தான் முடிவில் நல்ல மணிகள் முத்து முத்தாய் விளைந்து வரும். அதுதான் பாருங்க. எது வெயிலே நமக்கு துணையாகும். இந்த வேர்வைகள் தான் எல்லாம் விதையாகும். சொல்ட்டாரா? நம்ம சொன்னது மாரி சொல்ட்டாரு. அதான் பாருங்க. தினமும் வேலை உண்டு, குலம் மானமும் உண்டு. சரிங்களா? இங்க பாருங்க. வருகாலமும் உண்டு அதை நம்பிடுவோம். அதுனா என்னதுன்னா, அதான் இங்க பாருங்க. தினமும் வேலை உண்டுன்னா என்னது? அந்த உழவு தொழில செய்த ஆளுக்கு எப்படி தினமும் வேலை உண்டு. அடுத்தது பாருங்க. குலம், மானம் உண்டுன்னா என்னதுன்னா, அந்த நம்ம எப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உழவு தொழில்ல தினமும் வேலை உண்டா? அது நம்ம பிறந்த குலத்தோட மானத்த காப்பாத்துறதுக்கு தேவையான வருமானமும் உண்டு. எங்க? அந்த உழவு தொழில்ல. அப்பதான் பாருங்க. தினமும் வேலை உண்டு, குலம் மானமும் உண்டு, வருங்காலமும் உண்டு, அதை நம்பிடுவோம்னா என்னது? அது எதிர்காலம் எப்படி அமையுமோ என்று அஞ்ச தேவையில்லை. ஆகவே உழவு தொழில் நம்பி அதில் ஈடுபடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காயும் ஒரு நாள் கனியாகும்னா என்னது? அந்த விளைந்து விட்ட காய் கூட ஒரு நாள் கனியாக மாறும். கண்டிப்பா மாறுமான்னு கேட்டா, கண்டிப்பா மாறும். ஏன்னா, எவ்வளோ பெரிய காயா இருந்தாலும் ஒரு நாள் கனியாக மாறும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம் கனவும் ஒரு நாள் நனவாகும்னு என்னது? நாம் காண்கின்ற கனவு ஒரு நாள் நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? கண்டிப்பாக விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும். நீங்க உழைக்க வேண்டும். அதாவது சோம்பல் இல்லாமல், மறதி இல்லாமல், விடாமுயற்சியுடன், இடைவிடாத முயற்சியுடன் கண்டிப்பா நீங்க உழைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கனவு ஒரு நாள் நினைவாகும். சரிங்களா? காய் எப்படி ஒரு நாள் கனியாகுதோ, அது மாரி உங்களோட கனவும் நீங்க குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வேலைக்கு போவீங்க. குரூப் 2ல வேலைக்கு போவீங்க. குரூப் 1ல வேலைக்கு போவீங்க. உங்களோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நினைவாகும். அதுதான் சரிங்களா? அத பாருங்க. காயும், கனியும் விளையாகும்னா என்னதுன்னா, அந்த விளைகின்ற காயும், கனியும் அந்த அவற்றில் கூட விளையினை கண்டிப்பா பெற்று தரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்கப்பா சில வந்து பார்த்தீங்கன்னா, காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விளைஞ்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டு கூட தான் விப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா அந்த ரேட்டுக்கு கண்டிப்பா வித்து தான் ஆவாங்க. ஏன்னா, அந்த கனி நல்ல கனியா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது விலையாகும். இது நல்ல விலைக்கு ஏற்ற விலைக்கு விலையாகும். அந்த விலையினை பெற்று தந்துரும் அது. அதுபோல தான் பாருங்க. நம் கனவும், நினைவும் நிலையாகும்னா எப்படின்னா நாம் காண்கின்ற நல்ல கனவுகளும், எண்ணங்களும் ஒரு நாள் செயல் வடிவம் பெறும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கனவு காண்கணும். நல்ல வந்து பார்த்தா அதாவது மத்தவங்களுக்கு உதவணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆக்கும், எல்லாமே ஆக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பொதுநோக்கு பார்வையில தான் இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அறத்தின் வழியாக நீங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி தான் பெறும். அதர்மம் என்றைக்கு தோக்க தான் செய்யும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அறத்தின் வழியாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்னா, அது கண்டிப்பா வெற்றி தான் பெறும். அடுத்து பாருங்க. உடல் வாடினாலும், பசி மீறினாலும், வழி மாறிடாமலே வாழ்ந்துவிடுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வாட நேர்ந்தாலும் சரி, உடலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது
வாட நேர்ந்தாலும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வந்து வாட நேர்ந்தாலும் சரி, அதாவது வந்து உடலே சோம்பி போனாலும் சொல்லுவாங்களா, உடலே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடே கிடைக்க போனாலும் சரி, வாடினாலும் சரி, பசி மீறினாலும் என்னதுன்னா, பசி வாட்டினாலும் சரி, நீ என்ன செஞ்சிராத, வழி மாறிடாமலே வாழ்ந்துருவோம்னு என்னதுன்னா, தவறான வழியில செல்லாமல் வாழ்ந்திடணும். சரிங்களா? அதுக்குன்னு வந்து உடல் வந்து இப்பதான் வாடிட்டு, பசி வந்துட்டு ரொம்ப. அதனால என்னது வழி மாறின்னு தப்பான வழியில போயி, செல்வம் சேர்க்கிறது, அதெல்லாம் செஞ்சிராத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது உடல் வாடினாலும் எப்படி நம்ம மிகுந்த பசி வாட்டினாலும் தவறான வழியில் செல்லாமல் வாழ்ந்திடுவோம் அப்படின்னு தான் வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதான் சொல்லிட்டாரு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ட முடிச்சிருப்பாரு. சரிங்களா? யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த 2 பாட்டு எப்படி புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தா ரொம்ப மிக்க சிறப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை வந்து எங்கெல்லாம் வருவாருன்னு நான் சொல்லுதேன். இந்த இடத்துல மட்டும் தான் பட்டுக்கோட்டை வருவாரு. அதனால நீங்க ஆப்ஷன்ல வேற எங்கேயாவது இருந்தாருன்னா, பட்டுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா, செய்யும் தொழிலே தெய்வம் படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6த் நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது துன்பத்தை வெல்லும் கல்வி பற்றிட வேணும் நீ அதெல்லாம் பார்த்தோம். ஏற்றில் படித்தோடு இருந்து விட என் படித்த என்பை அந்த பாட்டு படிச்சோம். அதுக்கப்புறம் செய்யும் தொழிலே தெய்வம் படிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அடிஷனல் இங்க தான் படிச்சோம். வேற எங்கேயும் படிக்கல. அப்போ ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. சரிங்களா? ரொம்ப சொல்லிட்டேன்ப்பா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல மெத்தட்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். இவங்க ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி ஒரு பாட்டு இது வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. அதாவது புகழ்ந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? "எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையோட சொல்லியிருப்பாரு. அதாவது பட்டுக்கோட்டையோட பாட்டு எப்படி இருக்குமா? அப்படின்னு சொல்றாரு. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும். அவரோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக நோக்கு பார்வையில தான் எழுதியிருப்பாரு. உழைப்பாளர்கள வச்சு தான் எழுதியிருப்பாரு. அதான் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்து தான் இருக்கும். அவரோட எழுத்து எப்படின்னா, உயர்ந்து தான் இருக்குமாம். அதில என்னது இருக்குமாம்? ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். ஏழைய பத்தியும் அத பத்தி எழுதியிருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பண்னா எந்த இசையோடும், சந்தமும் என்னது அந்த மெட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாம் பாய்ந்து வரும். அடுத்தது பாருங்க. பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும்னது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தமிழோட நாகரீகம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு குடுக்காம அந்த பாட்டுல போய் பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய நாகரீகத்தலாம் விட்டு குடுக்காம, அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, குத்து பாட்டுலேருந்து எல்லா பாட்டும் அதில எல்லா மியூசிக்கும் இருக்கும். எல்லாமே போட்டு ஜம்முன்னு அடிச்சிருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பழைய மண்ணோட மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும்னா, எப்படி அந்த பழைய நாகரீகத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுருக்க மாட்டாரு. அதுதான் சரிங்களா? அப்போ இது யாரு இந்த பாட்டு யார் எழுதினது? எழுதினது யாருன்னா ஜெயகாந்தன். யார பத்தி எழுதியிருக்காரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்த பத்தி எழுதினதுனால, நம்ம இத படிக்க வேண்டியது இருக்கு. இது கேட்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கோள் வரியில இது கேட்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும். வேற என்னதுன்னா, இது எங்க இருக்குன்னா, அடுத்த கொட் அடுத்த கொட்டேஷன் எங்க இருக்குன்னா, 9த் ஓல்டு புக்கு சரிங்களா? 9த் ஓல்டு புக்ல 47வது பேஜ் சரிங்களா? 9த் ஓல்டு புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் சரிங்களாப்பா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 10த் ஓல்டு புக்கு 10th நியூ புக்ல இந்த இது நம்ம ஜெயகாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பார்ல அது. 10th நியூ புக்ல 207வது பேஜ் சரிங்களா? இந்த பாட்டு. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொட்டேஷன் வரும். 9த் ஓல்டு புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 47வது பேஜ்ல. அதாவது உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது. ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. அதாவது என்னதுன்னா, பாருங்களேன். ஒரு உச்சி மலையில எவ்வளோ பெரிய உச்சி மலையில வந்து பார்த்தீங்கன்னா, அருவி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுனாலும், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது கலக்கிற இடம் என்னது? அது ஒரே வழியில போய் லாஸ்ட் கலக்கிற இடம் ஒரே இடத்துல தான் கலக்கணும். ஆனா, இந்த ஒற்றுமையில்லா மனித குலம் என்ன செய்யுதுன்னா, ஒற்றுமையில்லா அந்த மனித குலம் என்ன செய்யுதுன்னா, நீ பெரியவன், நான் சின்னவன், நீ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு அப்படின்னு உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் அவரோட பட்டுக்கோட்டை என்ன சொன்னோம்ல, ஏழை மக்களோட பாட்டுலாம் இருக்கும்னு அவரே சொல்லியிருப்பாரு பாருங்க. எப்படி? ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும்னு என்னது இதுதான். அதனால எல்லாமே அவரோட பாட்டுல கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ இது யார் சொன்னது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர். இத குடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆப்ஷன் எல்லாம் வைப்பாங்க நான் சொல்றேன் பாருங்க. கண்ணதாசன் வைப்பாங்களா? 1. அடுத்தது என்னது? மருதகாசி வைப்பாங்க. அடுத்தது உடுமலை நாராயணகவி வைப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு யாருனாலும் வைக்கலாம். கவிமணி யாருனாலும் வைக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து யாருன்னா பட்டுக்கோட்டை வைப்பாங்க. இப்படி 4 பேர் தான் வைப்பாங்களா? அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா படிச்சிரணும். பட்டுக்கோட்டையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒண்ணு படிச்சோம், இங்க ஒண்ணு படிச்சோம் அப்படின்னு தெளிவா படிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பவே குழப்பாது. அதனால கண்டிப்பா நீங்க ஆன்சர் போடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்குன்னா, அதே 9த் ஓல்டு புக் சரிங்களா? 9த் ஓல்டு புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 67வது பேஜ் 67வது பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கும். எதுனா 14 வயது சிறுவன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது என்ன இதுன்னா,
நம்ம இது இருக்கல பட்டுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசுப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரி கரையில வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து நிழல்ல வந்து உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏரியில வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த மீன் குஞ்சு இருக்கும்ல, அந்த மீன் குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கும். அந்த துள்ளி குதிச்சு நீந்தி செல்லும். அத பார்த்துட்டு என்ன செய்வாருன்னா, அது நீருக்குள்ள நல்லா வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சுட்டு நல்லா தலைகீழாக சென்று சென்று போயிட்டு வரும். அத பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கவிதை வந்துரும். அந்த இதுதான் அவரோட கவிதையே வந்திருக்கும் ஒரு கவிதை. அதுதான் இந்த கவிதைய குடுத்துருப்பாரு. சரிங்களா? ஓடிப்போ ஓடிப்போ கெண்ட குஞ்சே, கரை ஓரத்தில மேயாத கெண்ட குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்ட குஞ்சே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கெண்ட குஞ்சு தெரியுங்களாப்பா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கெண்டை மீன்னு சொல்லுவோம்ல. அது ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு மாரி சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க திருநெல்வேலியில வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, "ஏல அந்த கெண்டை மீன பார்த்தியால?" அப்படிம்போம். "கெண்டை மீன புடிச்சிட்டு வந்தியால?" "இல்ல கெண்டை மீன் என்ன இவ்வளோ பெருசாலாம் இருக்கு?" அப்படிம்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன கெண்டை மீன் சரிங்களா? அந்த கெண்டை மீன பார்த்துட்டு தான் அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டு வந்து உடனே அவருக்கு வந்திருக்குமா, 14 வயசுலயே வந்திருக்கு. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு எழுதுதல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா எழுதுவாரு. அவரோட பாட்டுலாம் பழைய பாட்டுலாம் போய் போய் பாருங்க. இப்ப என்ன பாட்டு, எந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. சரி வாங்க. ஆ அச்சிறுவன் தான் இன்றைய தலைமுறையின் மக்கள் கவிஞர்ன்னு சொன்னாங்களா, அவர் தான் யாரு இந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினது தான் அப்படின்னு இவங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா, பாவேந்த பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர், அதாவது பாவேந்த பாரதிதாசன் இருக்கார்ல, பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர், பாடல் ஈட்டும் ஆற்றலை படிப்படியாக வளர்த்துக் கொண்டார். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, பாவேந்த பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாருன்னு கீழ ஒரு கொட்டேஷன் இருக்கும். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா, இவர வந்து ஒரு இது சொல்லியிருப்பாரு. ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பாரு. நல்ல முக்கியமான மேற்கோள். அது தெரிஞ்சுனா இப்பமே கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா பின்னாடி நான் வந்து வச்சிருக்கேன். அத பார்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. அதான் பாருங்க 1954ஆம் ஆண்டுல படித்த பெண் ஒரு படம் இருக்கு. அந்த படித்த பெண் அந்த ஒரு திரைப்படத்துல முதன் முறையாக பாடல் எழுதினார். சரிங்களா? அந்த படித்த பெண் அந்த திரைப்படத்துல முதல்ல ஃபர்ஸ்ட்டு எப்போ எழுதினார்னா 1954 தான் பாடல் எழுதினாரு. என்ன படம்னா, படித்த பெண் அப்படின்னு ஒரு அந்த திரைப்படத்துக்காண்டி பாடல் எழுதினாரு. அதான் பார்த்தன்னா, இன்னொரு ஒரு ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. "தேனெரு பாயுது, செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. "தேனெரு பாயுது, செங்கதிரும் சாயுது, ஆனாலும்" இங்க பாருங்க, இங்க பாருங்க, "தேனாறு பாயுதாம், செங்கதிரும் சாயுதாம், ஆனாலும் மக்கள் வயிறு காயுதுன்னா" என்னதுன்னா, தேன் மாதிரி ஆறு இருக்குல்ல, அதான் தேனாறுன்னா என்னதுன்னா, தேன் போன்ற ஆறு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாய்ஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா, செங்கதிரும் சாயுதுன்னா எது? செங்கதிர் எப்போ சாயும்? நல்ல விளைச்சல் விளைஞ்சா தான் சாயும். ஒரு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விளைஞ்சா தான் சாயும். அப்போ நல்ல தண்ணியும் இருக்கு, நல்ல இது தண்ணியும் வருது, நல்ல சா கா இது விளைச்சலும் விளைஞ்சு நல்ல பயிர் சாகுபடியும் நடக்கு. ஆனாலும் மக்கள் வயிறு மட்டும் ஏன்பா காயுது? அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? "தேனாறு பாயுது, செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுதே ஏன்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுலயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கார்ல, அவரோட அந்த பாட்ட கேட்டோனே என்ன சொல்லிட்டாரு, "நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடடா! இது என்னன்னா பார்த்தா, இப்போ இந்த தோழர் ஜீவானந்தத்துக்கு ஒரே இது. இந்த பாட்ட கேட்டோனே டக்குன்னு மைண்டுக்கு வந்துட்டு, பட்டுக்கோட்டைய பார்த்துட்டு, "பட்டுக்கோட்டை நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா" அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அதாவது தோழர் ஜீவானந்தம் என்ன சொன்னாரு, இந்த பாட்ட கேட்டோனே, எந்த பாட்ட கேட்டோனே, இந்த "தேனாறு பாயுது, செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுதுன்னு" ஏன்னா இதில வந்து பாருங்களேன், தேன் மாதிரி ஆடு ஓடுது நல்ல தண்ணிலாம் இருக்கு இப்படி. ஆனா வந்து பாரு, நல்லா விளைச்சல் விளையுதுங்கன, செங்கதிர் நல்லா விளைஞ்சு சாயுது. ஆனாலும் ஏன் மக்கள் வந்து மட்டும் மட்டும் பசியோட இருக்காங்க? அப்படின்னு வந்து பார்த்தா சோசியல் கருத்துலாம் சொல்லியிருக்காரு. இப்படி பாடியிருக்காரே, இப்படி பாடல் வந்து பார்த்தா எழுதியிருக்காரே, யாரு? பட்டுக்கோட்டை எழுதியிருக்காருன்னு நம்ம தோழர் ஜீவானந்தம் என்ன செஞ்சுட்டாரு, "நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு" அப்படின்னு கல்யாண சுந்தரத்த வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டாரு. சரிங்களா? இது கேட்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம்ப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் இவ்வளோ தான். சரிங்களா? வேற எங்கேயுமே கிடையாது. வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. எங்கேயும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, கவர்மெண்ட் மெட்டீரியலுக்குள்ள பிடிஎஃப் சரிங்களா? அதுக்குள்ள இதுலேருந்து பட்டுக்கோட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத லேசா பார்த்தா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஊர் என்னது? செங்கபடுத்தான் காடு. எங்க இருக்குன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில பட்டுக்கோட்டை அந்த பக்கத்தில இருக்கு. சரிங்களா? நம்ம பார்த்தோம் 1930, 1959 இறந்தாருன்னு பார்த்தோம். அவ்வளோதான். இங்க பாருங்க. அவங்க அப்பா பேரு பாருங்க. அருணாச்சலனார் விசாலாட்சி. சரிங்களா? சிறப்பு பேர் வந்து மக்கள் கவிஞர்னு நல்லா பார்த்தோம். இதில எக்ஸ்ட்ரா ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னா, பாட்டாளி கவிஞர், பாடல் மேதை அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஏன்னா, பாட்டு எழுதுவதுனால பாடல் மேதைன்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? பாட்டாளி கவிஞர்.
இதை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிறாங்க. கண்ணதாசன் எதுவும் குழப்பிறாங்க மாற்றி. இதுக்கு வந்து பார்த்தா பட்டுக்கோட்டை குழு தான் சரிங்களா. அதை உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தனது பாடல்கள் மூலம் பரப்பி பார்த்தோம் ஏற்கனவே. தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு மட்டும் காயுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களின் துயரங்களை சொன்னார், பொது உடைமை சிந்தனை சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சொன்னதான் செஞ்சார். திராவிட இயக்கத்திலும் கம்யூனிஸ்ட கோட்பாடுகளிலும் ஈடுபாடு கொண்டவர். அப்போது 2 இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர். எனவே திராவிட இயக்கத்திலையும் கம்யூனிஸ்ட கோட்பாடுகளையும் 2 ஈடுபாடு கொண்டவர். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதை இயற்றினார். அவன் பார்த்தவன் எளிய தமிழில் தான் எழுதியிருந்தார் எல்லா பாட்டுமே. இது வந்து அந்த காலத்தில் 8 தொகை 10 பாட்டு மாதிரியே இருந்துச்சு. இல்லை எளிய தமிழில் எழுதினார். மக்களுக்கு எல்லாம் புரிய வண்ணம் தான் எழுதினார். இது ஓகே. அதை பாருங்கள். பட்டுக்கோட்டை ஈட்டி வந்த கருத்து செறிவும் கற்பனை உரமும் மிகுந்த பாடல்களை வெளியிட்ட பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ஈட்டி வந்த கருத்து செறிவும் கற்பனை உரமும் மிகுந்த பாடல்களை வெளியிட்ட பத்திரிகை எதுனா ஜனசக்தி. இது கேட்பாங்க. அதனால் ஜனசக்தி சரிங்களா. பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் மாணாக்கர்கள் ஒருவர் யார்? கல்யாண சுந்தரம். ஏன்னா பார்த்தோம் முதலே பார்த்துட்டோம். 1954 படித்த பெண் அந்த திரைப்படத்தில் தான் முதலாக பாடல் எழுதியவன் பார்த்தோம். அங்கனே பார்த்தாச்சு. இதெல்லாம் யாருக்கே பார்த்ததான். இது பார்த்தது தான். அதை பாருங்கள். முதல் திரையிசை பாடல் எதுனா இப்போ பாருங்கள். நல்லதே சொன்னால் நாத்திகனா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட முதல் திரையிசை பாடல் சரிங்களா. அதனால் இதுக்கு வந்து பார்த்தா புதுசு. இது தெரிஞ்சுக்கிடுங்க. விவசாய இயக்கத்தை சிவராமன் இரணியன் ஆகியோருடன் இணைந்து துவக்கியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை. அதாவது விவசாய இயக்கம் ஒன்று தொடங்கியிருந்தாங்க. யாருன்னா சிவராமன், இரணியன், நம்ம பட்டுக்கோட்டை 3 பேரும் சேர்ந்து சரிங்களா. இங்கே பாருங்களேன். இந்த புகழுரை நம்ம ஏற்கனவே இது வந்து ஸ்கூல் புக்கில் வருது சரிங்களா. நீ மீண்டும் தோண்டி பாரதியடா என்று சொன்னது யார்? ஜீவானந்தம். யார் சொன்னார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி சொன்னார். இது பார்த்தது தான். அதெல்லாம் வந்து பார்த்தா நான் சொன்னோம்லா, யாராவது வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு. ஏன்னா பாரதிதாசன் ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பாருன்னு. அதுதான் பாருங்கள். எனது வலது கை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சொல்கிறாரு, பாரதிதாசனுக்கு 2 கை உண்டா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை வலது கை யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி புகழ்ந்து சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் மாணவர்கள் ஒருவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனது வலது கை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவை யாருன்னா பாரதிதாசன் பாராட்டிப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் அவரோட மேற்கோள்கள்னு எழுதுனா அவரோட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான திரை இசை பாடல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம்னு கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நம்ம செல்லும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது ஓகே. அதை பாருங்கள். தூங்காதே தம்பி தூங்காதே, உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். இங்கே பாருங்க. உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அதாவது என்னதுன்னா தூங்காத தம்பி தூங்காத சொல்லிட்டாரு. இந்த உயர் பள்ளியில் தூங்கியவன் என்ன செஞ்சுருவான்? கல்வியை இழந்துருவான். அந்த கொண்ட கொள்கையிலும் தூங்கியவனும் புகழ் இழந்துருவான். ஏன்னா நம்ம ஒரு கொள்கையை நம்ம நினச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் நிற்க போகணும்னு நினச்சிட்டோம்னா என்னது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தூங்கிட்டோம்னு வச்சிங்களேன் புகழ் இழந்துருவோம். ஒரு செயலை செஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் அதை விரைந்து நல்ல வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு புகழ் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கேன் புகழ் என்னாகும்? மங்கிரும். அதான் பாருங்கள். இந்த பாட்டும் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் என்னென்னா நீங்கள் பாருங்கள். இந்த பாட்டை நினச்சிட்டு என்ன நினைப்பாங்க? கண்ணதாசன் நினச்சிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கண்ணதாசன் ஆமான்னு நினச்சி போடுவீங்க. நான் கண்ணதாசன் கிடையாது. அதனால் இந்த பாட்டு எதுனா பட்டுக்கோட்டை தான் சரிங்களா. பட்டுக்கோட்டை சொன்னது தான் இந்த பாட்டு. பட்டுக்கோட்டை எல்லாம் பட்டுக்கோட்டை சொன்னது தான். திருடாதே பாப்பா திருடாதே அப்படி சொன்னாரா அந்த பாட்டு. எல்லாம் ஃபுல் பாட்டு கேட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சரிங்களா. மானை தேடி மச்சான் வரப்போகிறான். அது சூப்பராக இருக்கும். மானை தேடி மச்சான் வரப்போகிறான் அந்த பாட்டு நல்லாயிருக்கும். ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. இதுவும் சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை தான். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி எப்படி சொல்லி பாருங்க. சூப்பராக இருக்கும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். காதலிலே தோழி விட்டான் கண்ணி ஒருத்தி கலங்குகிறான் அவனை நெஞ்சில் நிறுத்தி அப்படின்னு சூப்பராக எழுதியிருப்பார். எல்லா பாட்டும் நல்லா கேட்டு பாருங்க. வேணால் நல்லாயிருக்கும். ஆடை கட்டி வந்த நிலவோ ஆடை கட்டி வந்த நிலவோ ஆடை கட்டி வந்த நிலவோ அப்படின்னு இந்த பாட்டு சூப்பராக இருக்கும். வேணால் கேட்டு பாருங்கள். அது சின்ன பயலே செய்தி கேளடா வேப்பமர உச்சியில் நின்றுன்னு இந்த பாட்டில் தான் இந்த லைன் வரும். அதுதான் சரிங்களா. காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையுங்காலு தானே மிச்சம் அப்படின்னு இந்த பாட்டு நல்லாயிருக்கும். வசதி இருக்கிறவன் தரமாட்டான் அவனை வயிறு வசிக்கிறவன் விடமாட்டான். இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் பட்டுக்கோட்டை சொல்லுறது தான். கொடுத்தவனை எடுத்துக்கொண்டாண்டி பட்டுக்கோட்டை முகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். உச்சிமலை ஊர் அறிவுகள் ஏற்கனவே வந்து ஸ்கூல் பக்கம் பார்த்து தான். அடுத்த வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பட்டுக்கோட்டையை பற்றி எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க பார்க்கலாம். பட்டுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாபிக் தான். ஆனால் வந்து பார்த்தா தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம மற்ற டாபிக் படிக்கிறது வந்து கண்டிப்பாக குழப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக குழப்பம். அதனால் வந்து அது குழப்பாமல் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா தெளிவாக படிக்க நல்லது. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவ யார்? பட்டுக்கோட்டை சரிங்களா. ஆளா வள்ளியப்பா யார்? குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது பாரதியார் பாரதிதாசன். பாரதியார் வீடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் வீடியோ போட்டோம். கண்டிப்பாக பார்க்காத ஆள் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரும். சரிங்களா? இங்கங்க நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுதந்திரத்தை பாராட்டியவை யாரு? தோழர் ஜீவானந்தம். அதில் வந்து பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாரு? எனது வலது கை அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ரீகால் பண்ணி பாருங்கள். பட்டப்பெயர் என்னது? மக்கள் கவிஞர். சரிங்களா? அடுத்த பாருங்க. உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. நான் சொன்னேன்னா எத்தனை தான் நதிகள் வந்து உச்சியில் இந்த நதி சொல்லும் நான் உச்சியில் வந்து நான் வந்து உற்பத்தி ஆகுதேன், இந்த நதி சொல்லும் நான் இந்த உச்சியில் உற்பத்தி ஆகுதேன், இது உச்சியில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன செய்யுது? கலக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் கலக்குது. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையில் அந்த மனித குலம் உயர்வு தாழ்வு சொல்லுது. ஏன்னா வந்து பிறக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி ஒரே இடத்துல தான் பிறக்கும். தாயோட கருவிலேருந்து தான் பிறக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உயர்ந்தவன், நீ இது வந்து தாழ்ந்தவன் அப்படி சொல்லிட்டாங்க. அது வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்கே இருக்குன்னு பார்த்தோம்? 9th ஓல்டு புக்கில் 47 பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தோம். அதுதான் நான் வந்து இந்த கொஸ்டினை வச்சு எடுக்கலப்பா. வேணா எந்த கொஸ்டினாலும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா நான் சப்ஜெக்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன வீடியோலாம் நான் எடுத்துருக்கோம்னா தினமும் ஒரு திருக்குறள் அந்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி திருக்குறள் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா திருக்குறளோட இம்பாக்ட் தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். தினமும் ஒரு திருக்குறள். இன்றைக்கி என்ன போட்டிருப்போம்? டே 5 போட்டிருப்போம். அதனால் அதை போய் பாருங்கள். வேறு என்னதுன்னா இந்த இருக்கலாம் நம்ம எவ்வகை வாக்கியம், பட்டினப்படை, பெருமானாட்டுப்படை எல்லாமே தொடர்ந்து வீடியோ வரும். சிலபஸ் வைஸ் வரும், புக் வைஸும் வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸும் படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் பிளான் போட போகிறேன். களஞ்சியம் சீரிஸ்னு அந்த சீரிஸில் வந்து ஷெட்யூல் பிளான் பக்காவான ஒரு சீரிஸ் வரப்போகுது. ஏன்னா அந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கூல் புக்கும் முடிஞ்சிடும், அதை வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸும் முடிஞ்சிடும். அதனால் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ஸ்பீடாகவே முடிப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வீடியோவும் மேக்ஸ் வீடியோவும் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அருமை உடைத்தென்று ஆசாமே வேண்டாம், பெருமை முயற்சி தரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி தரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, நன்றி.